சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். பாடுவோம் நன்றி. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண இருளின் பள்ளத்தால் தாங்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்து வந்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் பாதுகாத்து வந்தீரையா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீரையா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்தேன். இல்லையா? ஆமா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் போக்கிய விதத்தில் பாதுகாப்பு, ஒரு நாள் வேலையிடத்தில் எனக்கு உதவி செய்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த 102 சங்கீதம் துயரப்படுகிறோம். யாரெல்லாம் துயரப்படுறீங்களோ துக்கத்தில் மூழ்கி கத்திடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம், ஜெபம். எது விண்ணப்பம்? ரொம்ப துக்கத்தில் சங்கீதக்காரன் மூழ்கி போகும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அதான் அவர் சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நான் மரணங்களை பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரே என்னோடு கூட இருக்கிற ஒரு கோலும் தடியும் என்னை. ஆமா, பிசாசு பயத்தை கொண்டு வருவான், கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு கடந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை பேர் போனால் எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர். இப்படி அடிக்கடி வெளியே போனால் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராக இருக்கிறார். 102 சங்கீதத்தில் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக, என் ஆபத்து நாளிலே ஆமா இப்படியே சொல்லிட்டே வராரு அவர். நான் இப்படிலாம் இருந்தேன், உழந்து போயாச்சு, நான் நித்திரை இல்லாமல் இருக்கிறேன், தனித்திருப்பு குருவிய போல் இருக்கிறேன், சத்துருக்களை நிந்திக்கிறார்கள் அப்படி இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது சங்கீதக்காரன் எப்பவுமே புலம்பிக் கொண்டே வருவார். திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார்,
77 சங்கீதத்தில் கூட ஆண்டவர் என்ன மறந்து போயிட்டாரோ, என்னை கைவிட்டாரோ, அப்படிப்பட்டா சொல்லிக்கினே வருவார். கடைசியாக வரும்போது சொல்லுவார், இது என் பலவீனம் என்றுவார். இதனுடைய ஆமாம், நம்மளை ஆண்டு ஒரு போது கைவிடவே இல்லை. நாம தான் சில நேரங்கள் அவரை கைவிட்டுருவோம். நாம தான் சில நேரத்தில் அவர் என்ன செய்யறோம், மறுதளிக்கிறோம். நாம தான் சில நேரத்தில் என்ன செய்யறோம், ஆண்டவரை வெறுக்கிறோம். நாம தான் சில நேரத்தில் ஆண்டை விட்டு தூரம் போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் எப்போதும் நம்முடைய அருகில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அதான் அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருந்தாலும் இந்த 12ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். என்றைக்கு என் கூட இருக்கிறீங்க ஆண்டவர். ஒருவேளை என்னோட வாழ்க்கையை நான் வனாந்திர நாளைக்கு போனவனா மாறி போயிருக்கலாம், இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாழாத இடங்களில் தங்கும் ஆந்தைய போல நான் இருக்கலாம். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் அங்கே நீ என்னோடு கூட இருக்கிறீர். அதே இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சங்கீதத்தில், நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே நீ இருக்கிறேன், நான் நடந்தாலும் அங்கே இருக்கிறேன், நான் உட்கார்ந்தாலும் அங்கே இருக்கிறேன், நான் படுத்தாலும் அங்கே இருக்கிறேன். அப்ப என்ன எனக்கு அன்பானவர்களே, நம்ம விட்டு வசனம் தான் சொல்லுது விலகுவதில்லை. அப்ப ஏன் நமக்கு சோதனை வருது, ஏன் இப்படி வாழ்க்கையில போராட்டம் வருதுன்னு சொல்லும் பொழுது, ஆண்டோட சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான இந்த கைவில். எனக்கு அநேகர் பார்க்க விசுவாச வாழ்க்கையை நல்லா தொடங்குவாங்க, நல்லா தொடங்கி அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா டக்குன்னு எங்கேயோ போயிடுவாங்க, ஆண்டோட ரொம்ப தூரம் போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் ஒருத்தன் கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஃபாலோ பண்றானோ அவனுக்காக தான் ஆண்டவர் வர போறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால இந்த கண்பானவர்களே, திரும்ப வசனம் சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 13ஆம் வசனம் வாசிமா. தேவரீ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும். இவ்வளோ பிரச்சனையோட வாழ்க்கையில வந்தாலும் சீயோனாகி என்னை நினைத்து எனக்கு தயவு செய்து இறங்கு ஆண்டவரேன்னு கேட்கிறார். இல்லையா? ஏன் இறங்கணும், எனக்கு தயவு செய்து ஆண்டவரேன்னு கேட்கிறார். அப்ப என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை சில இடங்களில் பல சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவரீர் நீங்க என்ன செய்யணும், எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கும் ஆண்டவரே. இறங்குவது மாத்திரம் அல்ல, அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும். ஆமா, உங்களுக்கு தயவு செய்ய போறேன். நேரத்தை குறிச்சிட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் முடிவிலே அது விலங்கல்ல. உனக்கு தயவு செய்யற காலம் வந்தாச்சு, உனக்கு தயவு செய்ய போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வந்தவங்க மட்டும் தயவு செய்ய போறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். ஆண்டவர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் கட்டிக்கிறார், கல்லினால் அல்ல, மண்ணால் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்பட போறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அவர் வெளிப்படும் போது இப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ 2 நாட்கள் எல்லாம் சில பேர் சாப்பிடாம கொள்ளாம ஃபாஸ்டிங் இருந்து பொட்டு வைக்காம பூ வைக்காம அப்படியே சோகத்தோடு பாட்டி 40 நாட்கள் உபவாசம் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதுதான், நினைவு கூறுது நல்லது. அதனால இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உடனே பாஸ்டர் சொல்றா, தப்பா சொல்றாரு. கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு கூட நான் 2 நாட்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதில்லை. ஏன்னா என்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறோமே. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னி, எங்கள் அக்கிரமங்களை மன்னி, வேதங்களை மன்னின்னு சொல்லி. அதனால கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில என்ன செய்யறாரு, வெளிப்பட போகிறார். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, திக்கற்ற ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களா இருக்கிறோம் ஆண்டவர், எங்களை விசாரிக்க ஒருவர் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறார். இந்த ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, எளியவன் இன்றைக்கும் மறக்கப்படுவதில் சிறுமைப்பட்ட நம்பிக்கை ஒருபோதும். ஆமா,
நான் திக்கற்றவளா இருக்கிறாங்க. ஆண்டவர் யோவான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்துல வருவேன். ரெடியா சொல்லுவோமா? திக்கற்று போயிருக்குன்னு யாரும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கடைசியா ஒரு வசனம் மட்டும் ரொம்ப பிடிச்ச வசனம், 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள். ஆமென். மனுஷன் மாறிடுவோம். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு நான் கூட மாறிடுவேன் இல்லையா? பணம் ஒரு 10 கோடி வந்து நான் என்ன செஞ்சிருவேன்? மாறிடுவேன். ஆனா கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அதான் சொல்ற, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபுடைய புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கிறாங்க, நாம் இன்னும் நிர்மூலமாகல. அவர் கொஞ்ச நேரம் அப்படி மாறிட்டாருன்னு வச்சுங்க, நம்மளாம் நிர்மூலம் ஆயிடுவோம். அவர் கோவப்பட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம நிர்மூலம் ஆயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யோசிப்பேன், காலையில் உட்காந்து யோசிப்பேன். சில பேர் வரவே மாட்டாங்க ஆண்டவரே. சில பேர் irregular ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. சில பசங்க படிக்காதவங்க நான் பாஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ரெகுலராக வருவான் ஸ்கூலுக்கு, கரெக்டாக வருவான், ஒழுக்கமாக இருப்பான். ஆனால் படிக்காம கூட பரவாயில்ல. கடைசியில் பேசி என்ன சொன்னாங்க மேனேஜ்மெண்ட்டில், சரி நான் பாஸ் பண்ணுறேங்க, எனக்கு நல்ல பையனாக இருக்கிறான். சிலர் வந்து நல்லா படிக்கும், ஆனால் irregular, சரியா வரவே வராது. அதை என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு தடவை போட்டு வடிகட்டுங்க, ஒரு தடவை இதெல்லாம் 9th நடக்கும். கர்த்தர் நல்லவர். வெளியே சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் என்னன்னா, இதெல்லாம் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறார். நல்லா கவனிங்க. ஒருவேளை இரண்டு பாருங்க, நீங்க என்ன செய்யலாம்? தப்பிக்கலாம். ஒரு நாள் வரப்போகிறது, நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வெளியே சொல்லுவோமா? ஆமா. தேவனை எந்த அளவுக்கு நீங்க விரும்புறீங்களோ, எந்த அளவுக்கு அதை ஆராதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவர் நீங்க மையப்படுத்துறீங்களோ, அதே அளவுக்கு உங்களுக்கு திருப்பி சொல்றாரியா, என்னை சிநேகிக்கிறேன்னா, ஆமா, என்னை தேடுகிறவங்க என்ன செய்வேன்? கண்டடைவார்கள். அப்ப அவர் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவரே அவர் நேசிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க என்னை தேடினா நான் தென்படுவேன். நீங்க விட்டுட்டா இதான கரெக்டு. தேடினா தென்படுவேன், விட்டுட்டா அது வேற. அது வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை மறந்து, வேதத்தை மறந்துட்டீங்கன்னா உன் பிள்ளைகளை மறந்துடுறாங்க. அலையியா சொல்லுவோமா? ஓசியால சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு அன்பானவர்களே, இது வந்து ஒரு உடன்படிக்கை. இந்த ஊழியம் என்னது? எப்படியாருந்தாலும் மன்னிச்சுக்குவாருன்றது வந்து மாதம் இல்லை. அலையியா சொல்லுவோமா? சில பேர் பாருங்க, போய் ஃபாதர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஃபாதர் நான் தப்பு பண்ணிட்டேன், சரி போ, பரமண்டலத்திற்கு பிதா அவனை மன்னிப்பார். மறுவாரம் வருவோம், இந்த பாவத்தை செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லிக்கினே இருக்குல்ல. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு சொன்னா எனக்கு அன்பானதில்லை, முடிஞ்சா கர்த்தருக்காக உண்மையா வாழும். இல்லையா சொல்லுவோமா? அவர் தான் சொல்றாரு, நீரோ மாறாதவராக இருக்கிற அந்த ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவர் மாறாத தேவன். இல்லையா சொல்லுவோமா? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் மாறி போனா நீங்க அதை பத்தி கவலைப்படவே படாதீங்க. அவன் மனுஷன், அவ்வளவுதான். அவனை மண் என்று கர்த்தரை நினைவு கூறுகிறார். ஆனா தேவன் மாறாதவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை கத்த செய்ய போறார். நீங்க சொல்ற அவசரம் நான் உங்களுக்கு தயவு செய்ய போறேன். யாருக்கு தெரியல, தயவு செய்யும் காலம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தயவு உண்டாகும் போது ஆண்டவர் நாமத்தை இன்னும் மையப்படுத்துங்க, இன்னும் உயர்த்துங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைக்காக நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?